ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பிரவீன்ராஜ் சீசன் 9 வந்துட்டு இந்த ஒரு நபர் வெளியேறும்போது அவரும் உள்ள கதறி அழுதார். அவர் அழுததை பார்த்து வெளியே இருக்கிற நம்மளும் பிக் பாஸ் ரசிகர்களும் வந்துட்டு கண்ணீர் விட்டாங்க. அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ஆள் தான் பிரவீன்ராஜ். பட் திரும்ப ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது அந்த அழுகைக்கெல்லாம் அவர் வந்துட்டு கரெக்டாக இருந்தாரா கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு இன்னும் கொஸ்டின் மார்க் ஆகி போச்சு. ஏன்னா கொஞ்சம் அதிகமாக வந்து திவாகர் கிட்ட நடந்துக்கிட்டாரோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அதேமாதிரி இவரால் வந்து கானா வினோத்துமே வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக கொஞ்சம் இதுவாகிட்டார், ட்ரிகர் ஆகிட்டார். அதனால தான் சம் விஷயங்களும் போச்சு. சரிங்களா? இப்போது பிரவீன் வந்துட்டு அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் திவ்யா வந்து கப்பை வாங்கினதுக்கு அப்புறமா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்றும் வித்தியாசம் இல்லை. எப்படி? ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஜெயிச்ச திவ்யாவும் இங்கே தான் இருக்காங்க, தோத்த பிரவீனும் இங்கே தான் இருக்கான். என்ன பணம் தான் வித்தியாசம். பணம் சம்பாதிச்சுக்கலாம் எப்போ வேணாலும், ஆனால் மனமும் குணமும் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. உண்மைதான், பணம் எப்போ வேணாலும் கிடைக்கும், ஆனால் மனமும் குணமும் நல்லா இருக்கணும். அந்த மனமும் குணமும் நல்லா இருந்தால் மக்களை சம்பாதிச்சிடலாம். அவங்களோட எண்ணங்களையும் அவங்களுடைய அந்த ஒரு விஷயம் இதயத்தையும் நம்ம கொள்ளையடிச்சிட்டாவே அதுக்கப்புறம் பணம் ஆட்டோமேட்டிக்காக வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு நம்ம உண்மையாக இருக்கணும். மற்றவங்களுக்கு வந்துட்டு நம்ம கவரணும்னு நினச்சி ஒரு விஷயத்த பண்ணணும்னா வேலைக்கு ஆகாது. நம்ம இயல்பாக இருந்தாவே அவங்க ஆட்டோமேட்டிக்காக கவர்ந்துருவாங்க. அதுதான் இந்த ஆர்கானிக்கு இல்லை. நம்ம அவங்கள திருப்திப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து ஃபேக்காக வந்து அப்படி சிரிச்சிட்டு இருந்தோம் வச்சுக்காது, நல்லா இருக்காது. ஆனால் நான் எப்போ எனக்கு வருது சிரிப்போ, எப்போ எனக்கு கோவம் வருதோ, எப்போ எனக்கு அழுகை வருதோ, எப்போ நான் எப்படி இருக்கணும் அதை பார்த்து ரசித்து ஒருத்தவங்க கூட்டம் வந்து சேர்ந்துச்சு வச்சுங்களேன், அது நிலச்சி நிற்கும். ஸோ அதை வந்து அவர் அங்கே சொல்கிறாங்க. இருந்தாலும் அவர் வந்துட்டு போகும்போது நிறைய பேருக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு. ஏன்னா அவர்கிட்ட நிறைய பன்முக திறமைகள், அதே மாதிரி வந்துட்டு நிறைய அந்த மோனோ ஆக்டிங் அந்த மாதிரி ஸ்கில்லை எக்கச்சக்கமாக வச்ச ஒரு ஆள். 7 லாங்குவேஜ் தெரியும் அவருக்கு. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? நம்மளாம் வந்து தமிழை தாண்டி இங்கிலீஷில் ஜச்சக்க புச்சக்கன்னு போயிட்டுருக்கு. அதில் வந்து இவ்வளோ லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னா உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயங்கள் தான். பார்க்கலாம். ஸோ பிரவீன்ராஜ் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ இந்த சீசன் 9 மிஸ் பண்ணுறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்லேயே நிறைய விஷயங்கள் தெரியுது. நீங்கள் எந்த ஜோடியை ஆக்சுவலாக வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுது, அதில் வந்து லாஸ்ட்டாக கட் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரே ஒரு கேள்வி தான், இந்த பிக் பாஸ் சீசன் 9 கம்ரு பார்வதி சூப்பரான ஒரு கப்பலாக சூப்பராக சமயம் வந்தாங்கல்ல, லவ் அப்படின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி விக்ரம் சுபிக்ஷா அந்த ஒரு பாசம், அந்த ஒரு அண்ணன் தங்கை பாசம் ரொம்ப அழகாக இருந்துச்சுல்ல. அந்த மாதிரி எந்த விஷயத்தை நீங்கள் எவ்வளோ நட்பாக, இப்போ கமருதீன் நம்ம வினோத் நட்பு, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் உங்களை அட்ராக்ட் பண்ணிச்சு அப்படின்னு தான் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் வேறு எந்த ரிவ்யூ கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் பார்க்குறேன். பாய் நண்பர்களே.